வாங்க இப்போ வந்து நான் தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறேங்க. வீட்டாண்டு வந்து விற்றுதுங்க 15 ரூபா 1 கிலோ தக்காளிங்க. நாட்டு தக்காளி இது மாதிரி சைஸில் நான் வாங்கியிருக்கேன் தக்காளி. இப்போ இது ஒரு 2 கிலோ தக்காளிங்க. இந்த 2 கிலோ தக்காளி வச்சு தான் நான் ஊறுகாயே பண்ண போகிறேன். நல்லா தண்ணி இல்லாத இது மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க தக்காளியில், ஏன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் நல்லா இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருக்கேங்க. நல்ல துணி எடுத்துட்டு தண்ணி இல்லாத தொடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம காம்பெல்லாம் எடுத்துடணுங்க. இந்த காம்பெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. இதே மாதிரி இந்த காம்பு எல்லா தக்காளியுமே இந்த காம்பை நம்ம எடுத்துடணுங்க. இப்போ நம்ம எல்லா தக்காளியுமே எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த தக்காளியை இப்படி 2ஆக போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டா போதுங்க. பாருங்க, இந்த காம்பெல்லாம் நான் எடுத்துட்டேன். இது மாதிரி தான் இந்த காம்பெல்லாம் எடுத்துடணும். நான் பெருசு பெருசாகவே காம்பெல்லாம் எடுத்துருவேன். இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு நிறைய தக்காளியை நம்ம நறுக்கி வச்சுக்கலாங்க. இது மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி தயாரிச்சிக்கலாங்க. சின்ன கடாய் வச்சுருக்கேங்க. இந்த சின்ன கடாய் வச்சாச்சு. இந்த பொடிக்கு நம்ம எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது. இந்த பொடிக்கு நம்ம எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாதுங்க. இதை மாதிரி டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. கடுகு வந்து பெருசாக இருக்கணுங்க. கடுகுலாம் நம்ம பொடி கடுகு இருக்கக்கூடாது. நல்லா பெரிய கடுகு நம்ம ஊறுகாய் போகிறதுக்கெலாம் நம்ம கடையில் போயிட்டு பெருசாக இருக்கணும் கடுகு. அது மாதிரி தான் நம்ம வாங்கணும். இப்போ வந்து இந்த கடுகில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 3 கூட போட்டுக்கலாம். அனலை வந்து ரொம்ப லோவில் வச்சு தாங்க இது வறுக்கணும். பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது, வெந்தயமும் நல்லா வறுந்து வருது. வச்சுக்கலாங்க. இது ஒரு பாத்திரத்தில் இது ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம். இது ஒரு பக்கமாக இதை ஆறிங்கன்னு இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். இப்போ நான் செக்கு நல்லெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் போட்டால் தான் இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். இந்த மிக்ஸிமின் கப்பால் நான் ஒரு 1/2 கப்பு எண்ணெயை ஊற்றிக்கிறேங்க. ஊற்றி வச்சு இல்லையா தக்காளி, அதில் கொட்டிக்கலாம். நான் 2 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதனால் பெரிய கடாய் வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அனல் கொஞ்சம் இதாக வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டு. இதுக்கு வந்து நம்ம மூடிலாம் போடக்கூடாதுங்க. தண்ணி எக்கறது கொண்டு இதில் தண்ணியே நம்ம இருக்கக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே தான் இந்த தக்காளி வெந்து வரணும். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி மூடியே போடக்கூடாதுங்க. இதிலே தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா, இந்த கப்பால் நம்ம 1/2 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். செக்கு நல்லெண்ணெய் தாங்க. அது ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி வெந்து வரணுங்க. மூடிலாம் போட்டுறாதீங்க. மூடி போட்டால் அதில் இருக்கிற தண்ணிலாம் இந்த தக்காளிக்குள்ளே போயிடும். ஊறுகாய் கெட்டு போயிடும். நம்ம இப்படி பண்ணோம்னாக்கா 6 மாதம் 7 மாதம் கூட வச்சுக்கலாங்க. அதனால தான் நம்ம தண்ணியெலாம் தொடச்சிட்டு க்ளீனாக பண்ணணுங்க. அதனால் அந்த எண்ணெயிலே வேகட்டும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம மிக்சியில் போட்டு இது வறுத்து வச்சுருக்கோம் பொடி பண்ணுறதுக்கு. அதை மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். 50 கிராம் புளி எடுத்துருக்கேங்க. 2 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி போதும். இதில் வந்து கொட்டை அந்த நார் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை மாதிரி க்ளீனாக இதை மாதிரி வச்சுருக்கலாம். அதையும் அதில் நம்ம போட்டுக்கலாம். 2 கிலோ தக்காளிக்கு 50 போட்டாலே போதுங்க. 50 கிராம் புளி போட்டால் போதும். ரொம்பவும், ஏன்னா ஏற்கனவே நம்ம நாட்டு தக்காளி தான் பண்ணுறோம். இதை மாதிரி கொட்டை எதுவுமே இல்லாத அளவுக்கு, நாருக்கு இல்லாத அளவுக்கு அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். நம்ம அதிகமாகவும் புளி போட்டுறக்கூடாது. 2 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி போட்டாலே போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னாலும் அந்த 50 கிராமில் கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் போட்டு. நம்ம ரொம்பவும் புளிப்பு இருக்கக்கூடாதுங்க. ஒரு மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய். அதனால் நான் 2 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி போட்டு. இப்போ வெந்தயத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேங்க. இப்போது வெந்தயம் கடுகு நம்ம பொடி பண்ணியிருந்தேங்க. பொடி பண்ணி எடுத்துன்னு வந்து இதையும் பொடி பண்ணி வச்சேன். இப்போ இது நல்லா வெந்து வரட்டுங்க. நம்ம அடிக்கடிக்கு கலரி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். மஞ்சத்தூள் சின்ன டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டுங்க. தக்காளிலாம் நல்லா குழையில.
ஏன்னா நான் கெட்டியாக வாங்கினதுனால தக்காளி ரொம்ப ரொம்ப கெட்டியாக பார்த்து வாங்கினேங்க. அதனால தான் எனக்கு லேட் ஆகுது. 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும். நம்ம வந்து குழ தக்காளிலாம் வாங்கினா ஊறுகாவே நல்லா இருக்காதுங்க, கெட்டு போயிடும். அதனால தான் நான் நல்லா கல் போல் பார்த்து வாங்கினேங்க, நல்லா பெரிய பெரிய தக்காளியாக. பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு தக்காளி. இதை போய் நம்ம ஆற விட்டுடலாங்க. இது ஆறுனா தான் நம்ம மிக்சியில் போடணும். நல்லா குழஞ்சி வந்துடுச்சு தக்காளி, நல்லா திக்கும் வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம ஆற விட்டோம்னா திக்காகிடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு இதை நம்ம அரைச்சி எடுக்கணும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடலாங்க. இது ஆறுனா தாங்க திக்காக வரும். இது மாதிரி நான் பெரிய பெரிய பூண்டு ஒரு 5 பூண்டு எடுத்துருக்கேங்க. இதை இந்த தோலை நம்ம உடச்சிட்டு அப்படியே தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் 5 பூண்டு எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் 5 பூண்டு எடுத்திருக்கேன். இந்த 5 பூண்டையும் நான் எப்படி பண்ணுறது, தட்டி இது நல்லா அந்த இதில் இருக்கிற அந்த கொம்மெல்லாம் எடுத்துட்டு அந்த பூண்டையும் நல்லா இதை மாதிரி இன்னொரு கடாய் வச்சுருக்கேங்க. ஏற்கனவே நான் ஒரு தக்காளி வதக்கிறதுக்கு இந்த கப்பால் 1/2 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது 3/4 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒன்றுங்களும் இதோட சேர்த்து 1 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிட்டேங்க. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த டேபிள் ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டோம். கருவேப்பிலை வந்து நல்லா தொடச்சிட்டு கழுவிட்டு நல்லா தொடச்சி, அது கருவேப்பிலை கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, இதை மாதிரி தான் இருக்கணும். இப்போது நம்ம கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம். 10 வரமிளகா எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் அதில் போட்டுக்கலாம். அனலை வந்து ரொம்ப லோவில் வச்சுருங்க. நம்ம அதையும் போட்டுட்டோம். நம்ம பூண்டு இதை மாதிரி ஒன்று மாதிரி தட்டி வச்சுருக்கோங்களே, அதையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ரொம்ப லோவில் வைங்க அனலை, ஏன்னா கருகிடும். போட்டுட்டு அனலை ரொம்ப சிம்மிலே வைங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு முக்காக்கும் கம்மியாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போது அதன் கூட ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயிலே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இது மாதிரி எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேங்க. இது ரொம்ப லோவிலே இருக்கட்டுங்க. இப்போ வந்து மிக்சியில் கூட பாருங்கள், தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, க்ளீனாக இருக்கணும். இந்த மிக்சியில் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனாக கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருக்கணும். மிக்சியில் இதை மாதிரி நைஸாக அரைச்சின்னு வந்தீங்களா, நான் 2 கிலோ தக்காளி வச்சுருக்கேன்ல, இப்போது ஒரு 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 பகுதி அரைச்சின்னு வந்துட்டேன். இதில் ஊற்றிக்கலாம். தண்ணிலாம் எக்கறதோட தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போது இந்த ஒரு பகுதி இதில் ஊற்றியாச்சு. இன்னொரு பாதி இருக்குங்க, அதையும் நல்லா அரைச்சிட்டு வரேன். இன்னொரு பகுதியும் அரைச்சின்னு வந்துட்டேங்க, அதையும் அதில் ஊற்றி. இப்போது நம்ம தண்ணியும் விடக்கூடாதுங்க. இப்போது அனலை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ரொம்பவும் ஃபாஸ்ட் இல்லாத, ரொம்ப இது இல்லாத, ஏன்னா கொதிச்சு மேலே வரும் இல்லைங்களா, அதனால் இப்போ இப்படி பண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. தக்காளி ஊறுகாய் நம்ம மசாலையெல்லாம் போட்டோம் இல்லையா, மிளகாத்தூளெல்லாம். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஃபுல் கப்பு கூட போட்டுக்குங்க. ஏன் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். 10 வரமிளகா போட்டிருக்கேன், அதனால் நான் கம்மியாகவே போட்டிருக்கேங்க. ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கல் உப்பும் போட்டுறேங்க. அதையும் அதில் போட்டேன். நீங்கள் உப்பு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கல் உப்பு. ஊறுகாய்க்கெலாம் கல் உப்பு போட்டால் தாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நானும் கல் உப்பு ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆனால் பத்தலை நம்ம போட்டுக்கலாங்க. இப்போது இது உப்பு பத்தாத மாதிரி தான் தெரியுது, அதனால் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாங்க. அதையும் போட்டு நீங்கள் இதால் 3/4 டேபிள் ஸ்பூன் காரம் தூள் போடுங்க, கரெக்டாக இருக்கும். 2 கிலோ தக்காளிக்கு நம்ம இது மாதிரி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 1/2 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த கப்பால் 1/2 கப்பு. நம்ம வதக்க சொல்ல 1/2 கப்பு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க சொல்ல இப்போ ஒரு கப்பு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இது 1/2 கப்பு கரெக்டாக இருக்குங்க. மேலே எண்ணெய் தெரிஞ்சு வரும். அப்படி உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் வேணும்னாக்கா நீங்கள் இந்த கப்பால் 2 கப்பு எண்ணெயை ஊற்றி நம்ம அரைச்சி வச்சு இல்லையா பொடி, அதையும் அதில் போட்டுக்கலாம்.
அந்த பொடியும் நம்ம போட்டுட்டோம். இப்போது நல்லா கலரி விட்டுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இப்போது நல்லா இதை இது பண்ணி விட்டுக்கோங்க. கொதிக்க தாங்க நம்ம விட்ட எண்ணெயெலாம் மேலே தெரிஞ்சு பாருங்கள். ஊறுகாய் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எண்ணெயெலாம் மேலே தெரிஞ்சு வந்திருக்கு. நம்ம 10 வரமிளகாயும் போட்டிருக்கோம். இப்படி தான் இருக்கணும் ஊறுகாய். இது நம்ம 6 மாதம் 7 மாதம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி ஊறுகாய். நம்ம கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா நல்லா கொதிக்குது இல்லைங்களா. இதனால் இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். இப்போ திக்காக வந்த உடனே நம்ம இதில் மூடியே போடக்கூடாது. எதனால மூடி போட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊறுகாயில் பட்டு ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் நம்ம நல்லா ஆறின உடனே தான் நம்ம மூடி போட்டு மூடணுங்க. இது வரைக்கும் நம்ம மூடி போட்டு இதை மாதிரி தான். கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடலாங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சாரி, நான் ஃபஸ்ட்டு மறந்துட்டேன். இதை மாதிரி நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆதரவு கொடுங்க.